ப்ரைஸ் காட், ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேக் பீப்புள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும், ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி அவங்கள தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டார்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எப்படி இருக்கணும் மற்றவங்களுக்கு, அப்புறம் நம்ம மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 2 டைமென்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருங்க அப்படின்னா, உங்ககிட்ட மற்றவங்க எப்படி பழகிறாங்க, எந்த இன்டென்ஷனில் பழகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2வது வந்து புறாவை போய் கபடற்றவர்களாக இருங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த தப்பும் பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட கன்னிங்காவோ அவங்கள்ட்ட கபடத்தோடையோ பழக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிளில் வந்து பி ஷ்ரூட் அஸ் ஸ்னேக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஷ்ரூட்ன்றதுக்கு வந்து ப்ராப்பர் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்களை வந்து ரொம்ப வைஸாக ஒருத்தவங்க கிட்ட பேசி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத வந்து வைஸாக ஜட்ஜ் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். லைக் இங்கே நான் ஜட்ஜ்னா நியாயம் தீர்க்கிறது அந்த மாதிரி சொல்ல, அவங்க எந்த இன்டென்ஷனோட நம்ம கூட பழகுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜீசஸை எடுத்துக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தப்போ வந்து இந்த பரிசேயர்கள் வந்து அவரை வந்து சோதிக்கணும் அப்படின்றதுக்காகவே 2-3 கொஷின்ஸு, அப்புறம் ஆண்டவர் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, மார்க் 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து சோதிக்கும் பொருட்டு. அதே மாதிரி இன்னொரு மார்க் 10:2 அவரை சோதிக்கும் பொருட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி புருஷன் வந்து தன் மனைவியை தள்ளிவிடலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதே மாதிரி வந்து அடுத்து மார்க் 12:13 வந்துட்டு அங்கேயும் ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, இவங்க எதுக்காக இப்படி கேட்குறாங்க அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. அவ்வளோ இப்படியே ஞானமாக பேசுகிறாங்க ஏசப்பா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஏசப்பா. இதே தான் வந்து பவுலும் பண்ணுறாங்க. பவுலும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அவங்கள வந்து என்ன எப்படி பேசினா வந்து அவங்கள சிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையில் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அதுலேருந்து விலகிக்கிறது. ஸோ இதை தான் ஆண்டவர் வந்து பி ஷ்ரூட் அ ஸ்னேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தான் வந்து நம்ம ஆவிக்குரிய வரங்கள்லையும் பார்க்குறோம் இல்லையா, ஆவிகளை பகுத்தறியும் வரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா வேர்ல்டே வந்து ரொம்ப டிசப்டிவாக ஆயிடுச்சுல்ல. ஸோ நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் கபடற்றவங்களாக இருக்கிறோம். பி க்ளீனஸ் டவ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ காமன் க்ளீனாக நம்ம வந்து நடக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம மற்ற எல்லாருக்கிட்டையும் அப்படி நடந்துக்கணும். பட் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்க, இவங்க எதுக்காக இந்த விஷயத்த நம்மளை பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். ஓகே, எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரோ இல்லை நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம அடுத்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு டெசிஷன் எடுக்கலான்னு இருக்கிறோம்னா அதை ஃபர்ஸ்ட் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. இதில் தான் நம்ம நிறையா பேர் தப்பு பண்ணுறோம். இப்போ நம்ம மரியாள் பார்க்குறோம் சரியா. ஸோ மரியாள் வந்து ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு கேப்ரியல் மூலமாக வந்து பேசிடுறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படி சொல்லிட்டு. பட் அந்த டைமில் வந்து மரியாள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தன் மனதில் வச்சு அதை பாதுகாத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஸோ இதே மாதிரி நிறைய காரியங்களை வந்து அவங்க மனசில் வச்சு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லுது. ஸோ உடனே இப்போ ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு கொடுக்குறாரு, ஒரு தீர்க்க தரிசனம் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னா அதை போய் உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதை வந்து நம்ம வந்து ப்ரொபகேண்டா பண்ண தேவையில்லை. நம்ம வெயிட் பண்ணி அது நடந்ததுக்கு அப்புறமாட்டி ஆண்டவர் எங்களுக்கு இது பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவரோட நாம மகிமைப்படுறதுக்கு அது ஒரு சாட்சியாக சொல்லலாம். இப்படி நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ மனுஷீகத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக இல்லை அப்படி இருக்கும் அவங்க வந்து அவங்களோட மாம்சீகம் வந்து ஓவர்டேக் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மாம்சத்தின் கிரியாகிய கோபம், வைராக்கியம், பொறாமை இது எல்லாமே உண்டாகுது. நான் இது எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஞானமாக நடந்து எந்த விஷயத்தையும் ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்த விஷயம் வந்து, இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க கிட்ட வந்து
ரொம்ப க்ளோஸாக பழகிற மாதிரி நல்லா பழகலாம். பட் ஒரு சில நேரம் அவங்களோட நடவடிக்கையெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம். எனக்கு அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, பட் சில விஷயங்கள் அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அவங்க பண்ணுறது வந்து ஆப்போசிட் டு பைபிளாவோ இல்லை எனக்கு அவங்க அப்போஸாக பிஹேவ் பண்ணுற மாதிரியோ இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் உணர்த்துறாரு அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பட் ஆவியானவர் எச்சரிப்பு கொடுக்கறத நம்ம கவனிக்கணும். நம்மளுக்குள்ளே இருந்து பல நேரங்களில் ஆவியானவர் நம்மளோட பேசுவார். அவங்க கூட இருக்கும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் வர்றது, இல்லாட்டினா ஒரு ஆவியில் ஒரு மாதிரி ஹாப்பியாக இல்லாத ஒரு உணர்வு, எரிச்சல், இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா ஸோ ஆவியானவர் பேசுகிறாரா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது. மூணாவது விஷயம் டூ மச் எமோஷ்னலாக இருக்கிறது. இதுதான் பல பேரோட வாழ்க்கையில் வந்து பெரிய கஷ்டத்தை கொண்டு வருது. நம்ம எமோஷன்ஸில் தான் நம்மளுக்கு கில்ட்டி ஃபீலிங், கோபம், எரிச்சல் இது எல்லாமே உண்டாகுது இல்லை. ஸோ நம்ம எமோஷன்ஸ்க்கு எப்போவுமே ப்ரியாரிட்டி கொடுத்து எமோஷன்ஸையும் நம்ம ஃபீலிங்ஸையும் வைக்கும்போது நம்ம நிறைய இடங்கள்ல விழுந்து போயிடுறோம், நிறையா பிரச்சனைகளுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறோம். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவங்க எனக்கு கெட்டது பண்ணுறாங்க எனக்கு தெரியும், அவங்க என் மேலே உண்மையான அன்பு இல்லைன்னு தெரியும், ஆனாலும் என்னால் அவங்கள விட்டு விலக முடியல, ஏன்னா நான் அவங்க மேலே அபரீதமான அன்பு வச்சுட்டேன், அவங்கள நான் ரொம்ப நம்பிட்டேன், ஸோ அவங்க எனக்கு துரோகம் பண்ணால் கூட அவங்கள விட்டு என்னால் போக முடியல, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன்? அவங்களோட ஃபீலிங், அவங்கள விட்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட மனசில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இடம் கொடுத்து வச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட அடிக்டான மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஃபீல் அவங்களுக்கு வருது. பட் இந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சே மறுபடியும் நான் அவங்க கூட க்ளோஸாக தான் இருப்பேன், அவங்கள விட்டு நான் விலக மாட்டேன்னு இருந்தால் ஃப்யூச்சர் என்ன ஆகும்? இப்படி இருக்கும்போது இந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஷீ இஸ் கிவிங் மீ அகெயின் அ சான்ஸ் ஆர் ஹீ இஸ் கிவிங் மீ சான்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஆப்போசிட் பர்சன் திரும்ப ஹர்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பான ஒரு இன்டென்ஷனில் பழகுறாங்க, அவங்கள நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்டக்க இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்மளுக்கு பெயின் இருக்கும், பட் ஆஃப்டர் சம் டைம் நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே இவங்க கிட்டேருந்து நம்ம விலகிட்டோம், ஸோ அது வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் எமோஷன்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து தான் ஒத்தாசை வரணும். நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் காட்னால எல்லாமே முடியும். ஆண்டவர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், நம்மளை வந்து தூக்கி எடுத்துருவார் அந்த விஷயத்துலேருந்து. பட் வி ஹாவ் டு சீக் ஹெல்ப் ஃப்ரம் த லார்ட். நம்ம அந்த டைமில் மனுஷங்க கிட்ட போய் நிற்காமல் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து பாசமாக பேசுகிற மாதிரி எவ்வளோ நல்லா பேசினாலும் அவங்க ஒரு பாவத்துக்கு அவங்கள இழுத்துக்கிட்டே போகிறாங்க, மறுபடியும் உங்ககிட்ட அவங்க பாசமாக தான் இருக்காங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, பட் அவங்க மறுபடியும் ஒரு பாவம் செய்கிறதுக்கு என்னை தூண்டிக்கிட்டே இருக்காங்க, இல்லை பாவமான வழியில் என்னை நடத்தி கொண்டு போகிறாங்க, அகெயின்ஸ்ட் பைபிளாக என்னை நடக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. அவங்க வந்து உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னா நம்மளும் உலகத்துக்குள்ளே போயிடாம, ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட முக்கியமாக பார்க்கறது வந்து சோல் தான், நம்மளோட ஆத்மா தான் ஆண்டவருக்கு முக்கியம், நம்மளோட ஆத்மா தான் பரலோக ராஜ்யத்தை போய் சேரணும் இல்லையா. ஸோ நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பை விட்டு நம்மளை பிரிக்கிற மாதிரி உலகம் இருந்தாலோ எந்த மனுஷங்க இருந்தாலும் அவங்கள விட்டு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து ஒருத்தவங்க என்ன இன்டென்ஷனில் பழகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்டக்க வந்து எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேசக்கூடாது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்காம ஒருத்தவங்க தப்புன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப உலக பிரகாரமாக போகக்கூடாது. ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனைகளில் கால் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். பட் இது எல்லாத்துலேயும் இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆண்டவர் அடுத்து சொன்னது, புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பற்றி இப்போ நான் பேசினதுனால மறுபடியும் ஆண்டவர்கிட்டே வருவோம். ஸோ ஏசு கிறிஸ்து இங்கே வந்தப்போ அவர் கேட்குறாரு, நான் என்கிட்ட எதாவது தப்பு இருக்குன்னு அவங்க யாராலையாவது குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராலுமே ஆண்டவரை கடைசி வரைக்கும், ஆண்டவர் சிலுவையில் ஏற்றுற வரைக்குமே குற்றம் சாட்டவே முடியல. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடைசி அந்த விளையாட்டு ராஜா கூட சொல்கிறாரு, நான் இவங்ககிட்ட ஒரு தப்பையும் காணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர்கிட்ட குற்றமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்? ஹி வாஸ் ஸோ க்ளீன். ஸோ ஆண்டவர் மாதிரி நம்ம புறாவை போல், இப்போ புறா வந்து பலி செலுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பல இதில். ஸோ அது வந்து பரிசுத்தமான விலங்குகளை வந்து ஆண்டவர் சொல்கிறாரு புறாவை. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக, மற்றவங்களுக்கு உண்மையாக, பைபிள் சொல்கிறபடி ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படின்னு வாழணும். ஸோ
கடவுளுக்கு கீழ்ப்படியணும்னா இந்த விஷயத்தில் எப்படி ஒத்து வரும் அப்படின்னா, மற்றவங்க என்னதான் நம்மளுக்கு தப்பு பண்ணாலும் நம்ம அவங்கள மன்னிக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். ஆனால் அதே நேரங்களில் அவங்கள நம்மளோட லைஃப்குள்ளே ரொம்ப எல்லா விஷயத்துலையும் அலோவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக இந்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலயமா தான் நம்ம ஃபேக் பீப்புள் விட்டு நம்ம விலகி இருக்க முடியும். பட் அட் த சேம் டைம் வி ஷுட் நெவர் எவர் ஹேட் எனி ஒன். நம்ம யாரையுமே நம்ம வந்து வெறுக்கவோ அவங்களுக்கு வந்து தீங்கோ நினைக்கக்கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களையும் ஆசீர்வதிக்கலாம், அவங்களுக்கும் நன்மை உண்டாகணும், நம்ம தெய்வ இடத்துல ஜெபிக்கலாம். ஆனால் அவங்கள நம்ம லைஃப்குள்ளே ரொம்ப அலோவ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.